ஐ வில் டெல் யூ சம் அமேசிங் திங்ஸ் அபவுட் சிடி. சிடி வந்து ஆக்சுவலி அது வந்து உருவாக்குனது அந்த சயின்டிஸ்ட்க்கு வந்து எல்லா லேயரும் வந்து எப்படி இருக்கோ அது டெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்வென்ஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னு. அப்போ அவர் வந்து எனக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்தது காட்ஃப்ரே. அது இஎம்ஐயில் வாங்கியிருக்காரு அவர். ஓகேவா? டோமோகிராஃபினா, டோமோனா ஸ்லைஸு, கிராஃபினா ஃபோட்டோ. அப்போ ஸ்லைஸோட ஃபோட்டோ வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ கம்ப்யூட்டரோட லிங்க் ஆகிருக்கிறதுனால இது வந்து கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ சிடி ரூமை சுற்றி ஆக்சுவலி வந்து என்னோட ரூமு, அதுக்கப்புறம் பாத்ரூம் இருக்க மாதிரி சிடி ரூம் வந்து இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து கம்ப்யூட்டர் ரூம் வந்து இருக்கும். அப்போ இதோட லைனிங் அப்படின்றது வந்து லெட்டு போட்டிருந்தீங்கன்னா வந்து 1/16, இல்லைன்னா காங்கிரீட்டு லெட் இல்லை உங்ககிட்ட அவ்வளோ பணக்காரங்க இல்லைன்னா வந்து 16/4 அப்படின்னு வச்சுக்கோ. 4 ஸ்கொயர். அப்போ 4 to 6 இன்ச்சு. இன்ச்சுலேயே இருந்தது 1/16 லெட் போட்டாலே போதும். அப்போ இடம் கம்மியாக இருந்தால் இது பண்ணிக்கோங்க. பேசிக் பிரின்சிபல் பர ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து வந்துட்டுருக்கும். வந்து ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணோன்னா வந்து இப்போ ஹவுஸ் ஃபீல்டு இங்கே பாரு, இதில் வந்து வாட்டரோட டென்சிட்டி தான் எடுத்திருக்காங்க. பிகாஸ் நம்ம பாடியில் வந்து ஃபுல்லாகவே வந்து வாட்டர் இருக்குது. அதனால் வாட்டரோட டென்சிட்டின்னா மியூ. அப்போ எவ்வளோ டென்சிட்டினோ அப்போ அவ்வளோ அட்டாமிக் நம்பர் இருக்கும். ரைட்டா? அவ்வளோ அட்டாமிக் நம்பர் இருந்துச்சுன்னா வந்து அவ்வளோ எலக்ட்ரானை வந்து மாற்றும். அட்டென்யூஷன்னா உனக்கு மீனிங் தெரியும். அட்டென்யூஷன் என்னது? அப்போ எலக்ட்ரான், அதாவது அந்த ஏதோ ஒரு ரே வருது இல்லையா, எலக்ட்ரானில் எக்ஸ்ரேவை வந்து பிடிச்சி வச்சுருது. இன்னும் எவ்வளோ டிஸ்பர்ஸ் பண்ணது வைக்குது. இப்போ எக்ஸ்ரே வருது, இங்கே வந்து ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கோ. பிடிச்சி வச்சுட்டு எவ்வளோ டிஸ்பர்ஸ் பண்ணது அதை பேஸ் பண்ணி இருக்கு. இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை எலக்ட்ரான் டென்சிட்டி, ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஷ்யூ டிட்டர்மைனிங். என்ன படிக்க ஆரம்பிச்சிட்டா? அப்போ இது வந்து வாட்டரை தான் வந்து நம்ம பாடி ஃபுல்லாக இருக்கிறது வாட்டர், அதை வந்து நம்ம 0 வச்சுக்கிறோம். அப்போ நீ இப்போ வந்து கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோ. அப்போ கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டா காற்று வந்து லோ டென்சிட்டி, அப்போ வந்து 1000 இருக்குன்னா வந்து -1000. காற்று வந்து லங்கு வந்து ஆர்கனு, வாட்டரை விட ஹை ஃபேட் வந்து அதுக்கும் கீழே. அப்போ வேல்யூ வந்து ஞாபகம் வச்சுக்கோ, 100% ஃபேட் இருக்குது. இப்போ எல்லாத்துலேயும்னா 100% ஃபேட் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் 2 டவுட்டு தான் ChatGPT கேட்டேன். ஒன்று வந்து போன் எதுக்கு வந்து இருக்குது, ஏன்னா கால்சியம் வந்து மற்றதெல்லாம் கார்பன், ஹைட்ரோஜன் அதெல்லாம் இருக்குது. அப்போ போனில் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால அது நல்லாவே வந்து அட்ராக்ட் பண்ணும் எலக்ட்ரான், அதாவது அட்டென்யூட் பண்ணும். அதனால அதுக்கு வந்து ஹையர் வேல்யூ இருக்கும். ஹெமரேஜ், அக்யூட் ஹெமரேஜ், க்ரோனிக் ஹெமரேஜ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கா. ஏன்னா அக்யூட் ஹெமரேஜில் வந்து என்னன்னா ஆக்சுவலி ஆர்பிசி முழுசாக இருக்கும், ப்ரோட்டீன் ஹீமோக்ளோபின் வந்து முழுசாக இருக்கும். உடஞ்சி ஆர்பிசிக்குள்ளே செல்லுக்குள்ளே இருந்த வாட்டர் கண்டென்ட்லாம் வெளியில் வராது. ஸோ அது கொஞ்சம் டென்சிட்டியாக இருக்கும். அதே க்ரோனிக் ஹெமரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்பிசி உடஞ்சிருக்கும், ஹீமோக்ளோபின்லாம் செத்து போயிருக்கும், டிஸ்இன்டிகிரேட் ஆகிருக்கும். அப்போ கம்மி கண்டென்ட், அப்போ கம்மி டென்சிட்டினா வந்து கம்மி அட்டென்யூஷனு.